வந்திருக்கிறோம். 5 நாட்கள் வெற்றிகரமா பிரம்மச்சரியம் கடந்து வர்றது ஆரம்ப கட்டத்துல ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி நமக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கிற ஆத்து கரைய ஒரு ஸ்பொக்லிங் மிஷினை வச்சு ஆத்த ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னு வைங்களேன். ஸ்பொக்லிங் மிஷினை வச்சு அந்த அந்த கரையை கொஞ்சம் தட்டி விட்டா தண்ணி வேகமா கீழே அந்த அந்த குழியில நிரம்பும் ஆச்சுங்களா. ஆத்தொட்டி குழி இருந்துச்சுன்னா அதே மாதிரியே நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல நம்மளுடைய எனர்ஜி பிரவாகமா உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஒரு ஒரு க்ஷணத்திலையும் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறத இக்கால விஞ்ஞானத்துல கூட சொல்றாங்க. அப்போ அந்த வேகமா பிரவாகமா உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் நமக்கு சுய இன்பம் டக்குன்னு அப்படியே வெளியில போறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சீக்கிரமா போறதுக்கு ஒரு ஏதுவாயிரம் ஆற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த எண்ணங்கள் வர்ற காரணம் காம எண்ணங்கள் வருது அப்படின்னு. ஆனா அதை நீங்க ஒரு ஆத்து தண்ணி வெட்டி விட்டா போறது நல்லாதான் இருக்கும், ஈஸி ஆக்சுவலா. ஆனா அந்த ஆத்து தண்ணி லீக் ஆகாம 2 கரைகளா அடைச்சு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். நீங்க சாதாரணமா ஒரு தண்ணி பைப் லைன்ல டேங்க்ல இருந்து வர்ற தண்ணிய ஒரு சின்ன லீக் வந்துருச்சுன்னா அதை அடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதோ அப்படி சுத்தணும் அதை லீக் அடைக்கிறதுக்கு. ஆனா அதை அடைக்காம சரி பண்ணி நல்ல தரமான பைப்பா போட்டு கொண்டுட்டு வர்றது கஷ்டம். அதுதான் ஆரம்ப கட்டத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய உடல் சோதிக்கப்படும், மனம் சோதிக்கப்படும்.